ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு புதிய தகவலோடு வந்திருக்கேன். எப்படி இந்த கருவேப்பிலை, இந்த முருங்கைக்கீரை, புதினா இதுகள்லாம் எப்படி நான் காய வைக்கிறேன்னா, இந்த ஒரு முறையில் தான் நான் காய வைக்கிறேன் நான். இது ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் நான் இதை வாங்கினேன், நான் ஞாபகம் இல்லை. ஸோ இதில் எப்படின்னா வித் ஜிப்போடையே கொடுத்துட்றாங்க. இது 3 செல்ஃபும் இருக்குது, 6 செல்ஃபும் இருக்குது. ஸோ நான் 6 செல்ஃப் வாங்கிட்டேன். இப்போ இதில் நான் கருவேப்பிலை, எங்கள் தோட்டத்து கருவேப்பிலையை தான் நான் அதில் காய வச்சுருக்கிறேன் நான். இது எப்படின்னா எங்கள் பால்கனிக்கு கீழே, அதாவது ஒரு ஷேடு மாதிரி, அது இயற்கையாகவே வீடு வாங்கும்போது அமைஞ்சது. நான் வீடு வாங்கின புதுசில் அங்கே தொட்டியெல்லாம் தொங்க விடுவோம்னு சொல்லிட்டு ஒரு 2000 கொடுத்து ஸோ நான் செலவு பண்ணி இந்த மாதிரி நல்லா ஹேங்கிங் பாட்டு மாதிரி நம்ம தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மேலே இருக்கிறத மாட்டினேன் நான். அப்போ அதுக்கப்புறம் எனக்கு அதில் பெருசாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஆனால் ஒரு தடவையும் அதை பார்க்கும்போது, ஐயோ இது தேவையில்லாமல் என்னடா இதை செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பேன். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் சரி பரவாயில்ல விடு, இதுக்கா ஏன் வருத்தப்படுற அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லுவார். ஸோ இப்போ இது இதுக்கு பயன்படுது. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வந்தேன்னா, காலையில் இள வெயில் மட்டும் எனக்கு அந்த கீரையில் படும், கருவேப்பிலையிலையோ இல்லை கீரையிலையோ படும். அதனால் ஆக்சுவலாக அதை ப்ராப்பராக எப்படி காய வைக்கணும்னா, கொஞ்சம் இள வெயிலில், எப்படி சொல்லுவாங்க, அந்த யோகா பண்ணும்போதெல்லாம் யோகா பண்ணும்போது அந்த இலை வெயில்லாம் பார்த்தோம்னா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ எப்படின்னு தெரியல. ஸோ அந்த வெயில் இதில் படும்போது இதில் விட்டமின் டியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த இலையுமே கொஞ்சம் நல்ல க்ரீனாகவும் இருக்கும். அதாவது நல்ல வெயிலில் போட்டுறக்கூடாது. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியாயிரும். அந்த இலையோட கலரும் ரொம்ப ஒரு பழுப்படிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது. முருங்கைக்கீரை தானே, நம்ம சும்மா இப்படி காய விட்டால் சரியாக போயிடுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது எப்படின்னா ஓப்பனாகவும் காய வைக்கக்கூடாது. ஓப்பனாக காய வச்சோம்னா ஊரில் இருக்கிற எல்லா முடியும் பார்த்தா அந்த முருங்கைக்கீரையில் தான் இருக்கும். அதனால் அந்த முடியும் அதில் படாத அளவுக்கு, தூசியும் எதுவுமே படாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கவராக இருக்கும். தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, நிறைய பேச வேண்டியது இருக்கிறனால நான் எடுத்த வீடியோவே நான் போட்டிருக்கேன் நான். இதில் அந்த பக்கம் ஜிப் இருக்கும். அந்த ஜிப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன பொருளை நீங்கள் காய வைக்கணுமோ அதை நீங்கள் காய வச்சுட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். இதனால் என்னென்னா, எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் எந்தவித முடியுமே உள்ளே போகாது. அது போக இலை வெயில் கிடைக்கும். இதை நான் ஒரு வாரத்துக்கு நான் அப்படியே விட்டுருவேன் நான். ஸோ எந்தவித அது வச்சோம் அப்படிங்கிற ஞாபகம் எல்லாமே ஒரு வாரத்துக்கு நான் வச்சுருப்பேன் நான். எதுக்காகனா, நல்ல கீரை நல்லா முறுமுறுன்னு ஆகணும். அப்போ தான் மிக்சியில் போட்டு அடிக்கும்போது நம்மளால் அடிக்க முடியும், அப்புறம் ஜலிக்கவும் முடியும். ஸோ உங்களுக்கு இவ்வளோ ஒரு பக்குவத்தோடு நான் கொண்டு வரேன் நான். ஏன்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்றவங்க ஒரு திருப்தியோடு சாப்பிடணும். உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போடுறேன் நான். நீங்களும் வீட்டிலேயே உங்களுக்கு ஒரு முருங்கை மரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை பொடி கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா இது எங்கள் தோட்டத்தில் இருந்து வரதுனால, எங்கள் தோட்டத்தில் வர எந்த பொருளையுமே நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். அதை ஒன்று அப்படியே சேல்ஸ் பண்ண பார்ப்பேன், இல்லையா வேல்யூ ஆடட் பண்ணி அதை விற்க பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அதை ஆர்கானிக் பதத்துக்கு நாங்கள் கொண்டு கவர்மெண்ட்டும் பார்த்து ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கொடுத்து, ஸோ அதனால் அது அந்த ஒரு கிடைச்ச பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் எங்கள் தோட்டத்தை. அதனால் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க விரும்பினேன்.